இதில் யூனிட் 1 கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் growth and introduction. இந்த லெசன் 10th சோஷியலில் எக்கனாமிக்ஸோட மொதல் யூனிட்டு. இதை பார்க்கலாம். Introduction. To understand how the GDP tells us how India is doing, you should understand what GDP is. So India's economy, how is economy of India? So இந்திய பொருளாதார செயல்பாடுகளை நாம் எப்படி இருக்கின்றது என்பது புரிய வேண்டுமென்றால் நமக்கு முதலில் ஜிடிபியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஜிடிபி என்பது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க. இமேஜின் வாட் ஹேப்பன்ஸ் இன் எ ஹோட்டல். யூ பிளேஸ் அன் ஆர்டர் ஃபார் 2 idlis and a cup of tea. Someone makes the idlis and tea and someone else serves you. ஸோ ஒரு ஹோட்டலில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு 2 இட்லி ஒரு கப் டீ ஒருத்தர் போய் சாப்பிட்றதுக்காக ஆர்டர் கொடுக்குறார். ஸோ ஒருவர் அந்த இட்லியை செய்கிறாரு, டீயை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இன்னொருத்தர் அதை ஹோட்டலில் அந்த கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுறார். சரியா? இட்லிஸ் அண்ட் டீ ஆர் ப்ரொடியூஸ்டு. These are tangible, physical thing you can touch and feel. Economists call such tangible items goods. These goods are not free but have to pay or to be paid. ஸோ இந்த இட்லியும் டீயும் ஹோட்டலில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம தொட்டு உணரக்கூடிய பொருள்கள். ஸோ இது நம்முடைய கண்ணுக்கு தெரியும். இவற்றை நாம் தொட்டு பார்க்க முடியும். இவ்வாறு டான்ஜியபிள் அப்படின்னா தொட்டு உணரக்கூடிய, கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு பொருள். இட்லின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் குட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் டான்ஜியபிள் ஐட்டமோ, எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம தொட்டு அதை நாம் உணர்கிறோமோ அவைகளையெல்லாம் நாம் டான்ஜியபிள் ஐட்டம், அதாவது குட்ஸ் என்று அழைக்கலாம். த குட்ஸ் ஆர் நாட் ஃப்ரீ. அந்த பண்டங்கள்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த பண்டங்கள் எல்லாம், அந்த பொருட்கள் எல்லாம் இலவசமாக கிடைக்காது. அதற்கு நாம் பணம் கொடுத்து வாங்க வேண்டும். இப்போ குட்ஸ்னால் என்னன்னு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. குட்ஸ் என்பது டான்ஜியபிள் ஐட்டம். அதை நாம் பணம் கொடுத்து பெற வேண்டும். அதற்கு ஒரு மதிப்பு உண்டு. அது தயாரிக்கப்படுகின்ற ஒன்று. தோ யூ டோன்ட் ரியலைஸ் இட், in addition to these tangible things called goods, something else is being produced. ஸோ இந்த tangible things, தொட்டு உணரக்கூடிய அந்த பொருள்கள், அதாவது பண்டங்கள் என்று அழைக்கப்படுகின்ற பொருள்கள் இல்லாமல் வேறொன்றும் தயாரிக்கப்படுகிறது. The work done by the cooks and people who serve the food. ஸோ இந்த குக் அந்த உணவு தயாரிப்பதற்காக அவர் ஒரு செயல் புரிகிறார். அதேபோல் அவர் தயாரித்த அந்த உணவினை கஸ்டமருக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பணியினை இன்னொருவர் செய்கிறார். ஸோ ஒரு பணி செய்கிறார்கள். இட்லி என்பது தானாக கிடைக்காது. அதை உருவாக்க வேண்டும். அதை உருவாக்குவதற்கு ஒரு செயல் தேவை. அதேபோல் அந்த பொருளை கொண்டு வந்து கஸ்டமரிடம் கொடுப்பதற்கு ஒரு பணி தேவை. ஸோ அதை மக்கள் செய்கிறார்கள். The activity of cooking and serving is not something you feel and touch. ஸோ அவர்களுடைய செயலை நாம் உணர முடியாது, அதாவது தொட்டு பார்த்து உணர முடியாது. இட்லியை தொடுற மாதிரி ஒருத்தருடைய செயல்களை நாம் நம்முடைய தொட்டு பார்த்து உணர முடியாது. Such activities are not tangible. ஸோ அவை இந்த செயல்பாடுகள் எல்லாம் தொட்டு உணரக்கூடியவை அல்ல. பட் ஆர் nevertheless crucial for to enjoy the food. ஸோ they are very essential. அந்த பண்டங்கள் இறுதியாக செய்யப்பட்டு நம்மிடம் வருகிறது.
அதை நாம் முன்ன வேண்டுமென்றால் அந்த அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவர்கள் அந்த செயல் செய்வது மிக அவசியம். ஸோ எக்கனாமிஸ்ட் கால் சச் ஆக்டிவிட்டீஸ் சர்வீஸ். ஸோ அவ்வாறு ஒரு பொருள் உற்பத்தியாகி அந்த உற்பத்தியான பொருள் இன்னொருவர் வந்து அடைவதற்கு செயல்பாடுகள் தேவை. அந்த செயல்பாடுகளைத்தான் நாம் சர்வீசஸ் என்று அழைக்கின்றோம். What happens every day in a hotel at nationwide? Goods and services are produced and paid for, and this what the GDP measures. ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த ஹோட்டலில் என்ன நிகழ்கிறதோ அதுதான் தேசிய அளவில் நிகழ்கிறது. ஸோ பண்டங்களும் சேவைகளும் உருவாகி கொண்டே இருக்கின்றன. அவற்றிற்கு மக்கள் தேவைகள் இருக்கிறது, அவற்றை மக்கள் வாங்குகிறார்கள். இவ்வாறு உருவாக்கப்படுகின்ற அந்த குட்ஸையும் அந்த சர்வீசஸையும் நாம் எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தயாரிக்கப்படுகின்றன என்பதன் மதிப்பை நாம் அளவீடு செய்கிறோம். அதுதான் ஜிடிபி. அதனை அளவீடு செய்வது ஒரு பொருளாதார கான்செப்ட். அதைத்தான் ஜிடிபி என்று அழைக்கின்றோம். Definition of GDP. GDP is the market value of all the final goods and services produced in the country during a time period. So GDP, gross domestic product என்பதோட அப்ரிவேஷன். அது ஒரு சந்தை மதிப்பு. மார்க்கெட் வேல்யூனா சந்தையில் ஒரு மதிப்பு. ஒரு இட்லி 10 ரூபா அப்படின்னா அது ஒரு சந்தை மதிப்பு. ஆல் தி ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஒரு தேசத்தில் ப்ரொடியூஸ்டு இன் தி கண்ட்ரி, ஒரு தேசத்தில் உற்பத்தி ஆகின்ற இறுதி பண்டங்கள் மற்றும் அதன் சேவைகளின் மொத்தமான அந்த சந்தை மதிப்பீட்டினைத்தான் நாம் ஜிடிபி என்று அழைக்கின்றோம். டியூரிங் ஏ டைம் பீரியட், ஒரு குறிப்பிட்ட கால வரையறை, 3 மாதம், 1 ஆண்டு, 3 மாதத்திற்கு ஒரு முறை, அப்படி ஒரு கணக்கீடு செய்யப்படுகிறது. அந்த கணக்கீடு தான் ஜிடிபி என்று நாம் அழைக்கின்றோம். ஜிடிபியை நாம் என்னென்னலாம் சொல்கிறோமோ அதெல்லாம் நம்ம ஒரு சிம்பிளில் சொல்கிறோம். ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு C + I + G + வித்தின் ப்ராக்கெட் X - M. ஸோ ஜிடிபியை அடைய வேண்டுமென்றால் கன்சம்ஷன், பயன்பாடு, ஐனா இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஜினா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்னா எக்ஸ்போர்ட், எம்னா இம்போர்ட். கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் சர்வீசஸ், இது 3ஐயும் கூட்டணும். எக்ஸ்போர்ட்டை இம்போர்ட்டில் மைனஸ் பண்ணிவிட்டு அதில் வர வேல்யூவையும் கூட்டணும். அப்படி கூட்டினோம்னா நமக்கு ஜிடிபி கிடைக்கும். சரியா? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் திருப்பி அதே தான் சொல்கிறாரு. ஆஸ் யூ நோ பை நவ், குட்ஸ் ஆர் டான்ஜிபிள், while சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் which are intangible. ஸோ உங்களுக்கு இப்பொழுது தெரிந்துவிட்டது, குட்ஸ் என்பது டான்ஜிபிள் ஐட்டம்ஸ், தொட்டு உணரக்கூடிய பொருள்கள். சர்வீசஸ் என்பது இன்டான்ஜிபிள், தொட்டு உணர இயலாத ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். மார்க்கெட் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, ஒரு வார்த்தைக்கும் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் த ப்ரைஸ் அட் விச் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் சோல்டு இன் தி மார்க்கெட். ஸோ சந்தையில் ஒரு விலை வைத்து அந்த விலைக்கு அந்த பொருள்கள், அந்த பண்டங்களும் அந்த சேவைகளும் விற்பனை ஆகின்றன. அதைத்தான் நாம் மார்க்கெட் வேல்யூ என்று அழைக்கின்றோம். ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போ குட்ஸில் 2 குட்ஸ் இருக்கா. ஒன்று இன்டர்மீடியட் குட்ஸ், இன்னொன்று ஃபைனல் குட்ஸோ. இப்போ வாட் இஸ் மென் பை ஃபைனல் குட்ஸ்? எக்கனாமிஸ்ட் டைலர் கவுன் அண்ட் அலெக்ஸ் டபராக் say that final goods and services are goods and services which will be used or consumed. அதாவது இறுதி பண்டங்கள், இறுதி சேவை என்பது அந்த பண்டங்களும் அந்த சேவைகளும் இறுதியாக பயன்பட்டு விடுகின்றன. அதற்கு மேல் அவைகள் உற்பத்திக்கு செல்வதில்லை. உற்பத்திக்கு செல்லாமல் பயனாளிகள் சென்று அதை பயன்படுத்தி விடுவார்களே. ஆனால் அம்மாதிரியான பண்டங்களை ஃபைனல் குட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. The goods and services which will be used for producing other goods and services
and will form a part of goods and services produced or called intermediate goods. சில பண்டங்கள் மற்றும் சில சேவைகள் மற்றொரு பண்டம் அல்லது மற்றொரு சேவைகளை உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த ரா மெட்டீரியலாக அவைகள் மீண்டும் ஒரு பொருளானது ஒரு பண்டமானது உற்பத்தி செய்யப்பட்டுவிடும். அவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட பண்டம் நேரடியாக பயனாளிகளின் பயன்பாட்டிற்கு வராமல் இன்னொரு பண்டம் உற்பத்தி செய்வதற்காக அது சென்றுவிடும். அவ்வாறு செல்கின்ற அந்த பண்டங்களை இன்டர்மீடியட் குட்ஸ் என்று அழைக்கின்றோம். Only the final goods are included in the GDP. Intermediate goods are not counted in calculating the GDP because their value included in the final goods. So, if the intermediate goods are used in the GDP, it will result in what is called double counting. ஸோ ஜிடிபியில் நம்ம இறுதி பண்டங்களின் மதிப்பினை மட்டும்தான் சேர்க்கின்றோம். இன்டர்மீடியட் குட்ஸை நம்ம அதில் சேர்க்கறதில்ல ஜிடிபியில். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்டர்மீடியட் குட்ஸோட வேல்யூவை அவங்க ஃபைனல் குட்ஸ் வேல்யூவில் ஆட் பண்ணிடுவாங்க. நாம் இன்டர்மீடியட் குட்ஸை ஒரு தடவை ஜிடிபியில் சேர்த்துட்டு திரும்பி ஃபைனல் குட்ஸை சேர்க்கும்போது அந்த இன்டர்மீடியட் குட்ஸுடைய வேல்யூ 2 தடவை வந்துடும். ஏன்னா இன்டர்மீடியட் குட்ஸோட வேல்யூவை ஆட் பண்ணி தான் ஃபைனல் குட்ஸோட வேல்யூவை எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அப்போ இன்டர்மீடியட் குட்ஸை ஒரு தடவையும் ஃபைனல் குட்ஸை ஒரு தடவையும் நம்ம வேல்யூ பண்ணி மெஷர் பண்ணோம்னா 2 டைம்ஸ் கால்குலேட் பண்ண மாதிரி ஆகிடும். அது ஒரு ராங் கால்குலேஷனாக போயிடும். அதை எக்கானமிஸ்ட்டு டபுள் கவுண்டிங் என்று அழைக்கிறார்கள். ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஃபார் எக்ஸாம்பிள், எ கப் ஆஃப் டீ brought in a hotel is a final good because it is consumed and does not form a part of producing something else. ஸோ ஒரு கப் ஆஃப் டீயும் ஹோட்டலில் தயாரிக்கிறாங்க, அது ஃபைனல் குட். ஏன்னா அது நேரடியாக யார் அந்த டீயை சாப்பிட போகிறாங்களோ அவங்களுக்கு நேரடியாக போயிடுது. அதுக்கப்புறம் அந்த டீ இன்னொரு பொருள் உருவாவதற்காக அந்த டீ ரா மெட்டீரியலாக ஆகாது. ஸோ அதனால் அது இறுதி பண்டமாகி விடுகிறது. ஸோ த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி கப் ஆஃப் டீ பீயிங் எ ஃபைனல் குட் இஸ் இன்க்ளூடட் இன் தி ஜிடிபி. இது ஒரு உதாரணம் தான். ஸோ இப்போ ஜிடிபியில் டீ மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. அந்த டீயை செய்யறதுக்கான பொருள்களை ஆட் பண்ண மாட்டாங்க. சுகர் விச் இஸ் மிக்ஸ்டு இன் த டீ is an intermediate good because it is used in making tea and forms a part of tea served. Suppose the tea is priced ₹10 a cup, of which the value of sugar used is ₹2. So the price of the cup of tea includes the ₹2 price of spoon of sugar. சரியா? இப்போ ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதில் சுகர் ஆட் பண்ணுறோம், மில்க் ஆட் பண்ணுறோம், டீக்கு தேவையான அந்த டீ பவுடர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம டீ தான் ஃபைனல் குட். டீயை தயாரிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சுகரோட வேல்யூ அந்த டீயோட வேல்யூவில் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீ ₹10 அப்படின்னா சுகரோட வேல்யூ ₹2 ப்ளஸ் மில்கோட வேல்யூ ஒரு ₹4 வச்சுக்கோங்க. ஒரு ₹1 டீ பவுடர், ஒரு ₹1 அந்த சர்வீஸ்க்கு எடுத்துக்கிட்டால் அந்த டீயோட வேல்யூவை ₹10, அது ப்ளஸ் ₹2 இன்னொரு சர்வீஸ்க்கு எடுத்துக்கோங்க, ₹10 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ சுகரோட வேல்யூவை தனியாகவும் டீயோட வேல்யூவை தனியாகவும் ஆட் பண்ணோம்னா தவறுதலாக ஜிடிபியோட மெஷரு ₹20 போயிடும். அதனால் சுகர் வேல்யூவையும் டீ பவுடரோட வேல்யூ, சர்வீஸோட வேல்யூ, மில்கோட வேல்யூவில் அந்த டீ வேல்யூவில் ஆட் பண்ணிடுறாங்க. அதனால் டீயை மட்டும் ஃபைனல் குட்டை மட்டும் ஜிடிபியில் மெஷர் பண்ணால் போதும். இந்த எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கு. சுகரோ மில்கோ சர்வீஸோ அதில் ஆட் பண்ணுறதில்ல. ஏன்னா அதெல்லாம் ஆட் பண்ணால் தான் ஃபைனல் குட் கிடைக்கிறதுனால இன்டர்மீடியட் குட்ஸும் ஆர் நாட் ஆடட் இன் தி ஜிடிபி. If this value of sugar is included in the GDP, it will be counted twice. So suppose நம்ம அந்த சுகர் ஆட் பண்ணிட்டோம் ஜிடிபியில் அப்படின்னா 2 முறை கால்குலேட் பண்ணதாக ஆகிடும். A spoon of sugar and again a part of cup of the tea. This is double counting. And to avoid it, the intermediate goods like sugar are excluded from GDP. இந்த 2 முறை கணக்கிடுவதை தவிர்ப்பதற்காக நாம் இன்டர்மீடியட் குட்ஸை ஜிடிபியில் இருந்து விடுவித்து விடுகின்றோம். ஜிடிபி மெஷர் பண்ணும்போது இன்டர்மீடியட் குட்ஸை
விடுவித்து நாம் செயல்படுகின்றோம். சரியா? இப்போ நேஷ்னல் இன்கம். ஸோ நேஷ்னல் இன்கம் இஸ் எ மெஷர் ஆஃப் தி total money value of goods and services produced by an economy over a period of time, normally a year. ஸோ நேஷ்னல் இன்கம் என்பது ஒரு பணத்தினுடைய நேஷ்னல் இன்கம் என்பது ஒரு டோட்டல் வேல்யூ, பண்டங்கள் மற்றும் சேவைகளுடைய பண மதிப்பீடு, மொத்த பண மதிப்பீடை அளவீடு செய்வது. அது ஒரு பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட கால வரையறை, பொதுவாக ஓராண்டு. நேஷ்னல் இன்கம். ஸோ நேஷ்னல் இன்கம் இஸ் ஆல்சோ கால்ட் as கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் ஆர் நேஷ்னல் டிவிடெண்ட். நேஷ்னல் இன்கம் நம்ம கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னு சொல்கிறோம், கிராஸ் நேஷ்னல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா?